ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம 10th மேக்ஸ்ல 7th லெசன் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மென்சுரேஷன்ல 7.2க்கான கான்செப்ட் வந்து நம்ம 7.1ல பார்த்த அதே 5 ஷேப்ஸுக்கும் 7.1ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா சர்ஃபேஸ் ஏரியா பார்த்தோம். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, வலைப்பரப்பு மற்றும் மொத்த புறப்பரப்பு. ஒரு ஷேப்ஸ் கொடுத்துருந்தாங்க. என்ன கொடுத்துருந்தாங்கன்னா சிலிண்டர், ரைட் சர்க்குலர் சிலிண்டர், hollow cylinder, cone, sphere, hemisphere, hollow hemisphere and frustum. சிலிண்டருக்கும் ஹெமிஸ்பியருக்கும் மாடல் இருந்தது பார்த்தோம். ஸோ மற்ற 5 மாடல். ஸோ சேம் 5 மாடல் பிளஸ் அந்த ஹால் ஒரு 2 மாடல்ஸ். 7.2 எக்ஸசைஸ்ல வால்யூம் பார்க்க போறோம், கன அளவு. ஸோ பரப்பளவுக்கும் கன அளவுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்ன, தொடர்பு என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த கான்செப்ட்ல தெரிஞ்சுக்க போறோம். ஸோ அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கான ஜிகே கொஸ்டின் ஒரு 5 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் எக்கனாமி பத்தி ஜென்ரலா நம்ம வந்து 10th ஸ்டாண்டர்ட் வந்துட்டோம். இன்னுமே வந்து ரொம்ப பேசிக்ல இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியாது. ஸோ அதனால இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்தியன் எக்கனாமி பத்தி. வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் ஜிடிபி? ஜிடிபி உடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். How many fundamental rights are there in Indian Constitution? 6 fundamental rights, originally 7. Property was removed. ஓகேங்களா? Fundamental rights are there in the Indian Constitution. Who is known as the Missile Man of India? Dr. APJ Abdul Kalam. What is the highest civilian award in India? Bharat Ratna. In which year was the first 5-year plan launched in India? 1951. So 5-year plans வந்து எப்போ இந்தியால இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா 1951. So full form of GDP is gross domestic product. Fundamental rights வந்து 6 fundamental rights. First வந்து 7 இருந்தது, அதுல 1 ரிமூவ் பண்ணி. Man of India வந்து டாக்டர் APJ அப்துல் கலாம். Highest civilian award, Bharat Ratna award. First 5-year plan launched in the year of 1951. ஓகேங்களா? ஸோ இது இந்தியன் 5 ஜெனரல் நாலேஜ் கொஷின்ஸ். ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து இந்த டாபிக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப புதுசாக தான் இருக்கும், பட் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டாபிக். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து பாடத்துக்கு போயிடலாம். ஸோ பரப்பளவுக்கும் கன அளவுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு, வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க சொல்லலாம். உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை நீங்க சொல்லலாம். ஸோ ஏரியா அப்படின்னா ஜென்ரலா நீங்க நம்மளோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அதெல்லாம் வேண்டாம். ஜஸ்ட் இன் ஜென்ரல் ஏரியா அண்ட் வால்யூம்னா என்ன உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. ஸோ ஏரியா பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா பேசிக் கம்பேரிசன். சரிங்களா? ஸோ வந்து நம்மளோட ஏரியால வந்து பரப்பளவு இது ஒரு சதுரம் இல்லையா? இந்த ஷேப்ஸ் வந்து பிளேன் ஃபிகர்ஸா இருக்கும். இதுல வந்து சாலிட்ஸா இருக்கும். வால்யூம்ல வந்து சாலிட்ஸா இருக்கும், இதுல வந்து பிளேன் ஃபிகர்ஸா இருக்கும். ஸோ இந்த பிளேன் ஃபிகர்ஸ்க்கும் சாலிட்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, இந்த சதுரத்தை சுத்தி இருக்கக்கூடிய, அதாவது இந்த சதுரமானது எனக்கு இப்ப இந்த இடத்துல வந்து 2/2 இருக்கா, 3/3 இருக்கா, ஆக்குபென்சி என்னோட எவ்வளோ இந்த போர்ட்ல எந்த அளவுக்கான ஸ்பேஸை இந்த சதுரம் ஆக்குபை பண்ணிருக்குங்கிறத தான் வந்து ஏரியா சொல்லுவோம். வால்யூம்னா இந்த சதுரத்துக்குள்ள நான் எவ்வளோ கெப்பாசிட்டிய உள்ள போட முடியும் அப்படிங்கிறது தான் வால்யூம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு ஷேப்போட ஆக்குபென்சி எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கிறது. இப்போ உங்களுடைய வீடு இருக்கு, வீட்டினுடைய நில அளவு இருக்கு இல்லையா, லேண்ட் ஏரியா.
அந்த லேண்ட் ஏரியா, லேண்ட் வால்யூம்னு சொல்லுவோமா, லேண்ட் ஏரியா. சோ அது செவ்வக வடிவமா இருக்கலாம், முக்கோண வடிவமா இருக்கலாம், உருளை வடிவமா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். அதை என்ன சொல்லுவோம், லேண்ட் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். இதே அந்த லேண்ட் ஏரியால கெப்பாசிட்டி பில்டிங் இருக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம். சோ அப்போ உங்க வீட்டோட வாட்டர் டேங்க் இருக்கும். வாட்டர் டேங்க்ல பாத்தீங்கன்னா 10,000 லிட்டர் வாட்டர் டேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 10,000 லிட்டர் அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கார் போர்ச்சுக்கு கீழேயோ எங்க பார்க்கிங்லயோ எங்கேயாவது ஒரு ஸ்பேஸ்ல வந்து இருக்கும். பட் அது இருக்கிற இடம் தெரியாது. அதனுடைய ஆழம், அதுக்குள்ள ஃபில் பண்ணக்கூடிய வாட்டர் லெவல், டோட்டல் எவ்வளோ வாட்டர் அதுல பிடிக்கும், 100 குடம் 200 குடம் அந்த மாதிரி எவ்வளோ ஃபில்லிங் கெப்பாசிட்டி அதை தெரிஞ்சுக்கிறது தான் வால்யூம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் என்க்ளோஸ்ட் இஸ் த area, capacity of the solid is the volume. இது வந்து ஸ்கொயர் யூனிட், மெஷர்ட் பை ஸ்கொயர் யூனிட், இது மெஷர்ட் பை கியூபிக் யூனிட்ஸ். ஏன்னா மொத்தமா எவ்வளோ வந்து உள்ளுக்குள்ள அதனுடைய இதை கெப்பாசிட்டி எடுத்துக்கும் அப்படிங்கிறது. இது வந்து என்னது, அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் amount of space enclosed. இது வந்து capacity of solid. ஸோ இந்த பேசிக் கான்செப்ட் சும்மா நம்ம சும்மா எதுக்காக வந்து சாலிட்ஸ் படிக்கிறோம், எதுக்காக சாரி ஏரியா படிக்கிறோம், எதுக்காக வால்யூம் படிக்கிறோம், எதுவுமே தெரியாம நம்ம படிக்கிறதுல யூஸ் கிடையாது. ஸோ வந்து இது பிளேன் ஃபிகர்ஸ், இது சாலிட்ஸ், இது வந்து கெப்பாசிட்டி ஆஃப், இது அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் என்க்ளோஸ்டு, என்ன ஸ்பேஸை வந்து ஆக்குபென்சி பண்ணிருக்கு. பட் அந்த ஸ்பேஸுக்குள்ள நம்ம வேற என்னத்தை கொண்டு போய் ஆக்குபை பண்ணலாம், அந்த ஆக்குபை என்ன பண்ணலான் இருக்கு இல்லையா, அதை தான் வந்து நம்ம வால்யூம் அப்படின்னு சொல்றோம். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து 7.2 எக்ஸசைஸ்ல ஒரு 2 எக்ஸாம்பிள் வால்யூம் ஆஃப் த 2 ஷேப்ஸ் பார்க்குறோம். வால்யூம் ஆஃப் த ரைட் சர்க்குலர் சிலிண்டர் அண்ட் வால்யூம் ஆஃப் த கோன். சரிங்களா? சரி, இப்போ நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு காட்ட போற சிமுலேஷன் வால்யூம் ஆஃப் த ரைட் சர்க்குலர் சிலிண்டர். Just to demonstration of the formula for the volume of a right circular cylinder in terms of its height and radius of the base circle. Okay வா? சரி, சரி. என் ரேடியஸ் வந்து நான் பேசிக்கா 15 அண்ட் வந்து ஹைட் வந்து 30 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ அந்த அளவுல வச்சு ஒரு சிலிண்டர் வரையறேன். ஸோ இப்போ உங்களுக்கு சிலிண்டர் வந்துருச்சா? ஸோ ரேடியஸ் வந்து 15 சென்டிமீட்டரும் ஹைட் வந்து 30 சென்டிமீட்டரும் இருக்கக்கூடிய ஒரு சிலிண்டர் உருவாகி விட்டதா? எஸ். ஸோ இப்போ நான் இந்த சிலிண்டர் மேல கிளிக் பண்றேன். இது வந்து 8 ஈக்குவல் பார்ட்ஸா செலக்ட் ஆச்சு. இது ஒவ்வொரு பார்ட்டா கிளிக் பண்றேன். ஒவ்வொரு கலர்ல ஷேட் ஆகும் பாருங்க. 4 5 6 7 8. ஸோ இப்போ இதை வந்து நான் வந்து கட் பண்ணேன். ஏதோ ஒரு பார்ட் மேல பிரிச்சோன்னே எனக்கு வந்து என்னாச்சு, click on each sectorial part sequentially from right. This will join all sectorial parts to form a cuboid. இப்போ இது ஒரு கியூபாய்டா ஃபார்ம் ஆகும் பாருங்க. சிலிண்டரை 8 பாகங்களாக கட் பண்ணோம், அது ஒரு கியூபாய்டா ஃபார்ம் ஆயிடுச்சு இல்லையா? இப்போ இது வந்து ஒரு கியூபாய்டா, கன செவ்வகமா, லெங்த் எல், பை இன்டூ ஆர் equal to radius r and height. ஸோ நம்மளுடைய சிலிண்டர் என்னாச்சு, ஒரு கியூபாய்டா இப்ப கட் பண்ணி ஃபார்ம் பண்ணிட்டோம் இல்லையா? எஸ். Is the solid cuboid of height h, breadth r and length is pi r. As we know, the volume of a cuboid is L into B into H. Volume of the cuboid formula நமக்கு தெரியும், L into B into H. அங்க L இருக்கக்கூடிய பிளேஸ்ல பை ஆர்னும், B இருக்கக்கூடிய பிளேஸ்ல ஆர்னும், H இருக்கக்கூடிய இடத்துல as it is Hனும் ரீப்ளேஸ் பண்றோம். இந்த இமேஜை பார்த்து தான் இங்க கொடுத்திருக்காங்க. So hence the volume of the right circular cylinder is equal to volume of a cuboid, that is pi r squared H. இப்ப நம்ம இங்க R என்ன எடுத்திருக்கோம், 15 and H is 30.
Volume of the right circular cylinder is calculated as pi r squared h. Pi value is 3.14 and r value is 15 squared and h value is 30. So 15 squared is 225. இல்லையா? அது நமக்கு தெரியும். 225 into 3.14 பையோட வேல்யூ 3.14 into 30. 21,195.00 cubic units. So conclusion என்ன வந்திருக்கு இப்போ? The volume of a cylinder pi r squared h, where r is the radius of the base circle and h is the height of the cylinder. Activity completed successfully. So இப்போ volume of the right circular cylinder formula is pi r squared h cubic units. கரெக்டா? Yes. இப்போ உங்க புக்ல பாருங்க கரெக்டா அப்படின்னு. இது உள்ளீடற்ற உருளை. உருளையின் கன அளவு pi r squared h கன அலகுகள். கரெக்டா? ஓகே. இதே உள்ளீடற்ற உருளைனா இந்த r squared மட்டும் கேபிட்டல் R squared மைனஸ் ஸ்மால் r squared வரும். அதாவது வெளியாரம் மைனஸ் உள்ளாரம். உள்ளீடற்ற உருளைனா அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஓகேவா? சோ இப்போ வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் ஆஃப் த ஹாலோ சிலிண்டர் ரெண்டுமே பார்த்துட்டோம் இல்லையா? மூணாவது வந்து என்ன கான்செப்ட்? வால்யூம் ஆஃப் அ கோன். கரெக்டா? தேர்ட் ஷேப் என்ன கொடுத்திருக்காங்க? செகண்ட் ஷேப்பா நம்ம கன்சிடர் பண்ணோம். வால்யூம் ஆஃப் த ரைட் சர்க்குலர் கோன். அதுவும் உங்களுக்கு நான் இப்போ சிமுலேஷன்ல காட்டுறேன். எப்படி ரைட் சர்க்குலர் கோனுக்கான ஃபார்முலா டிரைவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு சிலிண்டரை ஜெனரேட் பண்றேன். ஸோ இதனுடைய ஆரம் ஆரும் உயரம் ஹெச்சும் உடைய ஒரு ரைட் சர்க்கிள். We can observe that the cylinder of radius r units and height h units have been created. இப்போ கோன் கிரியேட் பண்றேன். So கோனும் கிரியேட் ஆயிடுச்சு. The cone of the cone with radius r units and height h units has been created. Here we can observe that the height of the cylinder and the cone both are same. And the radius of the cone and the cylinder is also same. Radius of the cylinder also ரெண்டுத்துக்குமே same. Correct? Click on the next button. Observation. From this step, we will fill the cylinder with water inside the. Repeat the process until the cylinder gets completely filled. அதாவது இந்த கோன்ல இருக்கக்கூடிய வாட்டரை இந்த சிலிண்டருக்குள்ள நம்ம ஃபில் பண்ண போறோம். until இந்த சிலிண்டர் ஃபுல்லா வாட்டரால ஃபில் ஆகணும். அப்ப எவ்வளவு டைம் கோன் வந்து நம்ம தண்ணி எடுத்து ஊத்துறோங்கிறது பார்க்கணும். ஃபில் வாட்டர். கோன்ல வாட்டர் ஃபில் பண்ணியாச்சு. சோ இப்போ இது என்ன ஆகுது? சிலிண்டர்ல போய் திருப்பி அகைன் ஃபில் வாட்டர். சோ இது வந்து 1/3 ஆஃப் போர்ஷன் தான் ஃபில் ஆயிருக்கு. சோ செகண்ட் பார்ட்டும் ஃபில் ஆயிடுச்சு. திருப்பி so volume of cylinder is equal to pi r squared h. It required 3 fills of cone to fill the cylinder. Volume of the cylinder என்ன பார்த்தோம்? இப்பதான் pi r squared h பார்த்தோம் இல்லையா? அப்போ கோனால இதனுடைய சிலிண்டருடைய வால்யூமை ஃபில் பண்றதுக்கு 3 times of கோன் வந்து நம்ம தண்ணி. வால்யூம் ஆஃப் cylinder is equal to 3 times of volume of cone. Correcta? Yes. So volume of cylinder is pi r squared h, 3 times of volume of cone. Here we can observe that for the cone and cylinder is the same height and same radius. Volume of cone is 1/3 of the volume of the cylinder. So volume of the cone formula 1/3 of the volume of the cylinder. First time fill ஆகும்போது என்ன ஏரியா ஃபில் ஆச்சோ என்ன வால்யூம் ஃபில் ஆச்சோ அதுதான் வால்யூம் ஆஃப் த கோன். 1/3 pi r squared h cubic units. So volume of cylinder is pi r squared h cubic units. Volume of hollow cylinder is
pi into capital R squared minus small r squared into h cubic units. Volume of the cone is 1 by 3 into pi r squared h. So same அதே தான் கொடுத்திருக்காங்களா 1 time 2 time 3 time இந்த சிலிண்டர் ஃபில் ஆனதுக்கு. ஸோ அப்படியே உங்களுக்கு சிமுலேஷன்ல என்ன பார்த்தீங்களோ அதே தான் இங்க உங்களுக்கு ஃபார்முலாலையும் உங்க கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ கான்செப்ட் கிளியரா இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து சம்ஸ் ஒர்க் அவுட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? சரி, இப்போ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல தான் நான் கோலம் பார்க்க போறோம், ஸ்பியர். சரிங்களா? ஸ்பியர் அண்ட் ஹெமிஸ்பியர் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு இதுக்கு ரிலேட்டடா இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். ஓகே, உட்புற விட்டம் மற்றும் 14 மீட்டர் ஆழம் கொண்ட ஓர் உருளை வடிவ கிணற்றிலிருந்து எடுக்கப்பட்ட மண் கொண்டு 5 மீட்டர் அகலத்தில் கிணற்றை சுற்றி மேடை அமைக்கப்படுகிறது எனில் உயரத்தை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸசைஸ்ல எல்லாமே ரொம்ப ஈஸி சம்ஸா தான் இருக்கு. இங்கிலீஷ்ல a 14 meter deep well with inner diameter 10 meter is dug and the earth taken out is evenly spread all around the well to form an embankment of width 5 meter. Find the height of the embankment. So இது வந்து உட்புற விட்டம் ஆழம் கொடுத்திருக்காங்கன்னாவே இது என்னது ஹாலோ சிலிண்டர் இல்லையா? ஒன் பாயிண்ட் டூல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கூட கூட காப்பி பண்ணிக்கோங்க. இன்னர் டயாமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 10 மீட்டர். ஓகேங்களா? சோ அப்போ இன்னர் ரேடியஸ் என்ன வரும்? ஈக்குவல் டு 10 by 2 which is 5 meter. And height என்ன கொடுத்திருக்காங்க? 14 meter இல்லையா? Yes. So volume of the cylinder is equal to volume of the earth taken out. Correct? இப்ப வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் என்னது? ஆர் ஸ்கொயர்டு ஹெச். (22 by 7 into 5 into 5 into 14). ஹெச் வந்து 14 இல்லையா? 7 to 5 25 25 into 44 was 1100 meter cube. The earth spread all around the wall இல்லையா? earth spread all around the wall நாலே உங்களுக்கு 2 டயாமீட்டர் கொடுத்தாலே அது ஹாலோ சிலிண்டர் தான் சொன்னேன் இல்லையா? all around the well equal to volume of hollow cylinder. So volume of hollow cylinder கான formula என்ன? pi into capital R squared minus small r squared into h இல்லையா? So இது வரைக்கும் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இதனுடைய கண்டினியூட்டி தான் போடுறேன்.
radius r equal to inner radius plus width. outer radius வந்து inner radius widthும் சேர்த்தணும் இல்லையா? அப்போ 5 plus 5 is equal to 10 meter. கரெக்ட்டுங்களா? So small r என்ன கொடுத்திருக்காங்க? capital R இங்க போடுறேன். capital R is equal to 10 meter. Small r is equal to 5 meter. H is equal to what? இல்லையா? இதான் நமக்கு H not given. கரெக்டா? Therefore, the earth spread all around the well. R minus small r. Hundred minus 25 into H. So 22 by 7 into 75 into இதை வந்து 2ன்னு நேம் பண்ணிக்கோங்க. ஸோ 1 ஆல்ரெடி நேம் பண்ணிட்டோம். இது 2 நேம் பண்ணிக்கோங்க. இதையும் டெலீட் பண்ணிட்டு இன்னும் ஹைட் கண்டுபிடிக்கல. 1ஐயும் 2ஐயும் ஈக்குவேட் பண்ணாதான் ஹைட் கிடைக்கும் H. It is also given that the earth taken out is equal to the earth spread all around the well. So 1ஐயும் 2ஐயும் ஈக்குவேட் பண்றேன். Equating 1 and 2, 1100 is equal to 22 by 7 into 75 into H. So 1100 into 7 divided by 22 into 75 is equal to H. இப்போ இது வந்து உங்களுக்கு 5 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம், 2 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம், எல்லாத்துலயும் கேன்சல் பண்ணலாம். இது 11 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம்ல. இதை வந்து 1 0 0 ஓகேவா? 11 2 22, 11 1 11 0 0 2ஆல கேன்சல் பண்ணனா 50. ஸோ இது வந்து 5வது பார்ட்ல கேன்சல் பண்ணனா 10 1 15 2 3 14/3 அப்படின்னு வரும். கரெக்டா? H is equal to 14 by 3. So 14 by 3னா இதுல இருந்து H is equal to 3ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 4.666 மீட்டர் அப்படின்னு வரும். 4.666 மீட்டர். So height of the embankment என்னன்னு பாத்தீங்கன்னா 4.66 மீட்டர். எஸ். சரி, ரெண்டாவது கணக்கு பார்க்கலாம். ரெண்டாவது கணக்கு வந்து உங்களுக்கு 2 தடவை பப்ளிக் எக்ஸாம்ல கேட்ட கேள்வி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேக், செகண்ட் கொஸ்டினும் தேர்ட் கொஸ்டினும் 2 டைம் பப்ளிக் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. விட்டம் 20 சென்டிமீட்டர் உள்ள ஒரு உருளை வடிவ கண்ணாடி குவளையில் 9 சென்டிமீட்டர் உயரத்திற்கு நீர் உள்ளது.
ஆரம் 5 சென்டிமீட்டர் மற்றும் உயரம் 4 சென்டிமீட்டர் உடைய உலோக உருளை நீரில் முழுமையாக மூழ்கும் போது ஏற்படும் நீரின் உயர்வை கணக்கிடுக. A cylindrical glass with diameter 20 centimeter has water to a height of 9 meter. A small cylindrical metal of radius 5 centimeter and height 4 centimeter is immersed it completely. Calculate the rise of water in the glass. So, இது வரைக்கும் தண்ணி இருக்கு சரியா? இங்க வந்து ஒரு உருளைய போடுறோம். சிலிண்ட்ரிக்கல் ஷேப் இருக்கக்கூடிய ஒரு உருளையை போடும்போது இந்த மட்டத்துக்கு ரெய்ஸ் ஆகுது. ஸோ ரெய்ஸ் ஆகிற வாட்டரோட ஹைட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு எழுதிக்கலாம். For cylindrical metal and water raised. R1 வந்து 5 centimeter, H1 is equal to 4 centimeter. இங்க diameter D is equal to 20 centimeter, R2 is equal to 10 centimeter, H2 தான் கேட்டிருக்காங்க. அதுன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா? சரி இப்போ volume of the water raised is equal to volume of the cylindrical metal. ஓகேவா? ரெண்டையும் ஈக்குவேட் பண்றேன் நான். volume of the water raised equal to volume of the cylindrical metal. Cylindrical metal. Formula என்ன? Pi R2 squared H2 cubic units equal to pi R1 squared H1 cubic units. So pi ரெண்டு சைடும் கேன்சல் ஆயிடும். இங்க R2 இருக்காங்க 10 இல்லையா? So 10 squared into H2 equal to 5 squared into 4 இல்லையா height. So 100 H2 is equal to 25 into 4 வந்து 25 into 4 னே வைங்க, டைரக்டா கேன்சல் பண்ணிடலாம். 25 into 4 is 100 இல்லையா? So அப்ப 100 by 100 cancel 100 by 100 is equal to H2 ஒரு இடத்துல வச்சுட்டு நீங்க H2 ஒரு இடத்துல வச்சிடுறீங்க. H2 is equal to 100 by 100, that is H2 is equal to 1 centimeter. ஓகேவா? So அப்ப இங்க என்ன எழுதுவீங்க? Height of the raised water in the glass is equal to 1 centimeter. ஓகேவா? Is it clear? ஸோ நமக்கு உள்ள போட்ட அந்த உலோகத்துக்கு வந்து எப்படி வாட்டர் இன்க்ரீஸ் ஆகுது அப்படி வாட்டரோட லெவல் நம்ம தண்ணி தொட்டிக்குள்ளேயே ஒரு இதை போடும்போது வாட்டர் லெவல் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும்ல. எந்த ஒரு பொருள் போட்டாலும் சரி, ஒரு வெயிட் இருக்கக்கூடிய ஒரு உலோகத்தை போட்டீங்கன்னா என்ன ஆகும்? வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்ப அந்த இன்க்ரீசிங் வாட்டர் என்ன அப்படிங்கிறது தான் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ அதுதான் வந்து இன்க்ரீஸ் ஆகிற வாட்டருடைய லெவல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. தேர்ட் கொஸ்டின் ஆக்சுவலி நீங்க ஹோம்ஒர்க் ட்ரை பண்ணலாம்.
circumference of the conical wooden piece is 484 centimeter, then find its volume when its height is 105 centimeter. ஹைட் கொடுத்துட்டாங்க, சர்க்கம்ஃபரன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ இதுல இருந்து நீங்க வந்து 2πrல இருந்து சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்முலா வந்து 2πr. ஸோ 2πrல போட்டு ஆர் என்ன அப்படிங்கறது கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா வால்யூம் ஆஃப் த கோன் 1/3πr²hன்னு எல்லா வேல்யூஸுமே இருக்கு, ஆன்சர் வந்துடும். ஸோ நீங்க இது ஹோம்ஒர்க் ட்ரை பண்ணி பாருங்க, இல்லைன்னா நாளைக்கு கிளாஸ்ல நம்ம 3 and 4 சம்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ third question, second and third important question, and sixth question is the most important question. Eighth question is also the most important question, and 10th question is also important question in this exercise. 2, 3, 6, 8 and 10. 2, 3, 6, 8, 10. இந்த sums வந்து ரொம்ப important இந்த particular exercise. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு பார்த்த கான்செப்ட் வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் அண்ட் வால்யூம் ஆஃப் த கோன் ரெண்டு கான்செப்டுமே கிளியரா? ஓகே, நாளைக்கு கிளாஸ்ல நம்ம இதனுடைய கண்டினியூட்டி பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.